நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டா அதாங்க முதல் பட்டதாரியா அப்படின்னா கவர்மெண்ட்டே உங்கள் கல்லூரி படிப்புக்கு வருஷம் வருஷம் பணம் தராங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் +2 முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? சரி, உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய அப்பாவோ அல்லது அம்மாவோ அல்லது அப்பாவுடைய அப்பா அம்மாவோ அப்படி இல்லைன்னா அம்மாவுடைய அப்பா அம்மாவோ அப்படி இல்லைன்னா உங்கள் கூட பிறந்தவங்க இவங்களில் யாருமே படித்தவங்க படித்து பட்டம் வாங்கினவங்க யாருமே இல்லையா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் பட்டதாரின் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் வந்து தரப்படுது. இது வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பு யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், அதேமாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் வச்சு என்னென்ன படிப்புலாம் படிக்கலாம், அதேமாதிரி இந்த ஸ்காலர்ஷிப்பை எப்படி வந்து அவைல் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே 7.5 ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றிலாம் போன வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன, என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம், இதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்குறதுக்கான தகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை, அதாவது அவங்க அப்பா அம்மா, அதேமாதிரி அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அதேமாதிரி அம்மாவுடைய அப்பா அம்மா, அதேமாதிரி சிப்ளிங்ஸ்லாம் அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க வந்து எதுவுமே படித்து பட்டம் எதுவும் வாங்கிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் த்ரூ கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங். நீங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதில் சேர்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் படிக்கிற கோர்ஸு உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஆண்டு வருமானம் வந்து இந்த லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றது அந்த மாதிரி எந்த ஒரு வரமுறையும் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1 சைல்டு பெர் ஃபேமிலி கிளைம், அதாவது ஒரு குழந்தைக்கு தான் இது வந்து இந்த இந்த இது வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலிக்கு ஒரே ஒரு குழந்தைக்கு தான் பண்ண முடியும். அதே மாதிரி மஸ்ட் பி இன் ஏ ஃபுல் டைம் யூஜி ப்ரொஃபஷனல் யூஜி டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய கோர்ஸ் வந்து ஒரு ஃபுல் டைம் யூஜி கோர்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பை. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் வச்சு நீங்கள் எந்தெந்த கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ்னா ஆயுர்வேதா, யோகா, அதேமாதிரி சித்தா, யுனானி, ஹோமியோபதி, இந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதேமாதிரி இன்ஜினியரிங், பிடெக், பிஆர்க், லா வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸை நீங்கள் வந்து சேர்ந்து படிக்க முடியும். 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிளாக இருக்கும். அதேமாதிரி நர்சிங், பாராமெடிக்கல், ஃபார்மசி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிவிஎஸ்சி வெட்டனரி சயின்ஸு, ஃபிஷரிஸ், இந்த ஸ்டடீஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபைன் ஆர்ட்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்டடீஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள். சரி, இந்த கோர்சஸில் இந்த ஸ்காலர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் மட்டும்தாங்க கவர் ஆகும் இதில். ஸோ டியூஷன் ஃபீஸ் தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஃபீஸஸ், அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை பஸ் ஃபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டியூஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 27,500 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜஸ், அந்த மெடிக்கல் கோர்சஸ், அந்த மாதிரி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எம்பிபிஎஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஃபீஸஸ், எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் ஏதாவது வந்துச்சுனாலுமே, டியூஷன் ஃபீஸில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்துச்சுனாலுமே அது நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 27,500 இன்ஜினியரிங் கொடுப்பாங்க. ஒரு 1,25,000 வந்து மெடிக்கலுக்கு வந்து கொடுப்பாங்க. எம்பிபிஎஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு வந்து இந்த ஃபீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்குலாம் எதுவும் வராது. டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி அந்த காலேஜுக்கு நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த ஃபீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் www.tnesevai.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ யூஸராக இருப்பீங்க. அதனால் லாகின் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஏஎன் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு REV 104 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, நீங்கள் சர்டிஃபிகேட் செஷனில் போனீங்கன்னா அதில் வந்து REV 104ன்னு சொல்லிட்டு ஒரு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான சர்டிஃபிகேட்டு. அதுக்குள்ளே போய்டும். அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க. டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கேட்பாங்க. அதேமாதிரி 10th 12th மார்க் ஷீட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பேரண்ட்ஸ் நோ டிகிரி ப்ரூஃப், உங்கள் பெற்றோர்கள் வந்து படிக்காதவங்கன்றதுக்கு ப்ரூஃப். ஒன்ஸ் அவங்க வந்து
8th ஸ்டாண்டர்ட் டிசி வச்சிருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் பேரண்ட்ஸுடைய படிக்காததுக்கு வேறு ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு ரெலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸை. சரி, சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா உங்கள் விஓஓ அப்படின்னா ஆர்ஐ கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து படிக்காதவங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபைனலாக ப்ராசஸ் ஆகிட்டு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார்கிட்ட தான் போகும். அவர் சைன் பண்ணி வரணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிட்ட பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். என்ன ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சேவை சென்டருக்கு போயிட்டு நீங்கள் அவங்க கிட்ட இது மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நான் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னாவே அவங்களே வந்து ரெடி பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப இந்த டாக்குமெண்ட்டும் சேர்த்து வச்சு அப்ளை பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து எலிஜிபிள் ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு டேரெக்டாக இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே இந்த ஃபீஸ் ரிடக்ஷன்ஸ் உங்களுக்கு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் ரிடக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து டிடக்ஷன் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் ஆஃப் ஃபீஸஸ் வந்து உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ மட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். நீங்கள் வருஷம் நீங்கள் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் என்ரோல் ஆகிட்டீங்கன்னாவே நீங்கள் வில் பி எலிஜிபிள் அன்டில் தி எண்ட் ஆஃப் தி கோர்ஸ். நீங்கள் அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே நீங்கள் அதில் தான் படிச்சுட்டு வருவீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எவ்வளோ ஃபீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை பேஸ் பண்ணி அந்த ஃபீஸ் வந்து டேரெக்டாக அந்தந்த காலேஜஸ்க்கு நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ்க்கே பே பண்ணிவிடும். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது +2 முடிச்சுட்டு இது மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்லாம் யாரும் படிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். என்னென்ன கோர்சஸ் படிக்கலான்றதை அவங்களுக்கும் கொஞ்சம் சொன்ன மாதிரி இருக்கும். வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் டிஎன்இஏ அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜரு அதேமாதிரி வேறு டீட்டெயில்ஸ் வேறு கல்வி சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.